Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to DRA Homes. Building homes for 40 plus years. More than 12,000 plus happy families and more than 10 million square feet of developed area. Located bang on OMR, just opposite Sipcot IT Park. Just walkable distance to Marina Mall. Or just walkable distance to a metro station. Homes with sea views. எல்லாரும் பாருங்க sea view home எல்லாம் பாப்பீங்களா homes with sea views ஆக்சுவலா பார்த்தா இந்த homes with செம்ம ventilation three sides ventilation what more do you want dear viewers no opposite door facing homes தான் கிடையாது no opposite door facing homes fantastic more privacy. Click the link in the description below. Go out, check out DRA Homes. Nariya offers irukku, nariya projects irukku, and of course, your next dream home might be just one click away. Chika, Seriana match, Chika. India almost losing against Sri Lanka. Sri Lanka, what a chase. Patum Nisanka, Seriana century. Pulling off almost a miracle. Sri Lanka வந்து ஒரு bogus team நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி 202 chasing 202 சூப்பர் ஓவர் போய் லாஸ்ட்ல வந்து ஸ்ட்ரெயிட் அம்பையரும் அவுட் கொடுத்து லெக் அம்பையரும் அவுட் கொடுத்துட்டு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்ஸ்மேன் நாட் அவுட்டா பாக்குறேன் சீக்கா. ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் வித் பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். இது முன்னாடி பாத்துருக்கீங்க கிரிக்கெட் ஃபீல்ட்ல நேரம் பயிரும் அவுட் கொடுத்திருக்காரு லெக் அம்பையரும் அவுட் கொடுத்திருக்காரு ஆனா ரெவ்யூ போனதுனால நாட் அவுட் பேட்ஸ்மேன். அமேசிங்ல இது எப்படி நான் வியூவர் கிளாரிபிகேஷன் அது ஃபர்ஸ்ட் என்ன டெசிஷன் அதான் இம்பார்ட்டன்ட். எதுக்கு வந்து ஹர்ஷிப் கிளைம் பண்ணாரு சஞ்சு சாம்சன் கிளைமே பண்ணல ஹர்ஷிப் கார்பைன் கிளைம் பண்ணான் சார் அவர் அவுட் கொடுத்துட்டாரு. கடைசியில பார்த்தா ரிவ்யூ பண்ணிச்சு அவன் ஷனகா ரிவ்யூ பண்ணுறா நாட் அவுட்னா அது ஷனகா பீங் த கேப்டன் நீ நியூ ரூல்ஸ் ப்ராபபிலி கேப்டன் நாட் அவுட் கொடுத்துனா அவனுக்கு 2 பால் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. அப்கோர்ஸ் இட் மேக் a big difference அடுத்த பால் அவுட் கொடுத்துறான். நீ சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே ஹிஸ்டரி ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்ட்ரைட் அம்பையர் அவுட் கொடுக்குறான் லெக் அம்பையர் அவுட் கொடுக்குறான். இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவுட் கொடுத்து ஆனா பேட்ஸ்மேன் நாட் அவுட்டா இருந்தான் பத்தியாலியா அதுதான் அமேசிங். அதுதான் பெரிய விஷயம். அது எப்படி நடந்ததுங்க சார் சரி தெரியவே தெரியாதுங்க எப்படி நடந்தது யாருமே தெரியாது. சோ இந்த ரூல் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன கிளாரிஃபை தி வியூவர்ஸ் அகைன் என்ன ஃபர்ஸ்ட் டெசிஷனோ அதுதான் கரெக்ட் டெசிஷன். சோ தி அம்பையர் ரன் அவுட் பிகாஸ் பால் becomes dead the moment the straight umpire gives a decision. யா அண்ட் அந்த ரிவ்யூ ரூல்ஸும் நம்மளுக்கு தெரியும். அந்த டிஆர்எஸ் நீங்க போகும்போது இப்போ அதே பால் வந்து பேட்ல பட்டு பவுண்டரி போயிருந்ததுன்னா he won't get a boundary. It is going to be a dead ball. So sometimes in the மாதிரி நடக்கும் கிரிக்கெட்ல பட் let's not take very strange பாத்தியா நவம்பர் 2024லயும் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் அது இது மினா மேட்ச் ஆன போது மேட்ச் கூட இது சூப்பர் ஓவர் சூப்பர் ஓவர் அவங்க 2 ரன் அடிச்சாங்க. இப்ப அதே மாதிரி 3 ரன் அடிச்சு சேஸ் பின் பண்றோம். அதுலயும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் என்ன ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ் பாரு இந்த மேட்ச் இது என்னன்னே தெரியல. ஐ திங்க் அது லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஸ்ரீலங்காவோட ஆடும் போது அதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த T20ஸ்ல இந்தியா பிளேட் ரியலி வெல். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஓடிஐஸ்ல தான் தோத்தாங்க 3-0 தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா அந்த டைம்ல. பட் கமிங் டு த மேட்ச் இந்தியா வர் ஆல்ரெடி த்ரூ டு த ஃபைனல். அந்த பக்கம் பாகிஸ்தான் நேத்துக்கு புல்லிங் ஆஃப் த்ரில்லர் பங்களாதேஷ்க்கு எதிராக 135 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தே ஹேவ் கம் இன் டு த ஃபைனல். நான் இதுதான் ஃபியர் பண்ணியிருந்தேன் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா ஃபைனல் தான் வரும்னு. பட் இந்தியா அகெயின் ஸ்டார்டிங்ல வந்து டிபெண்டிங் ஆன் அபிஷேக் சர்மா எட் அகெயின் சீக்கா டு கெட் ஆஃப் தி ஸ்டார்ட். பட் அட்லீஸ்ட் இன்னைக்கு அந்த நம்பர் 4 நம்பர் 5 கொஞ்சம் செட்டில்டா விட்டாங்க. 61 of 31 எல்லா மேட்சும் வச்சிருக்காங்க. எல்லா மேட்சும் இந்த மாதிரி ஸ்டார்ட். How crucial is he to India right now, Chika, especially in the tournamentல with Suryakumar Yadav not really firing that well. Shubman Gill கொஞ்சம் decent formல இருந்திருக்கான். Tilak Verma and Sanju Samson, good to see both of them coming good today. See, Ani, நீ பார்த்தனா அபிஷேக் சர்மா again today the pressure was on the Sri Lankan bowler only thanks Abhishek Sharma.
எஸ் அவன் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பேக் ஸ்பீட் பத்தி பேசியாச்சு, ஸ்விங் பத்தி பேசியாச்சு, அவன் சென்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பத்தி பேசியாச்சு. ஒரு ஷார்ட் அபியோஸ் நான் மறக்கவே மாட்டேன் டிவேஷ். அந்த சமீரா 2வது பால் இறங்குவது உட்டாயா அவனை டங்குன்னு லாங் ஆஃப் மேல. அண்ட் சமீரா இஸ் குவைட் a sharp bowler டிவேஷ். அவன் விட்டான் பார், செம்ம ஷாட் இது. அண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்ட அந்த தீக்ஷனா விட்டா 2வது பால் அடிச்சு மிட் விக்கெட் அடிச்சான். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஷாட்ஸ், இன்னைக்கு அவ்வளவு சிக்ஸஸ் அடிக்கல, நிறைய ஃபோர்ஸ் அடிச்சு 8 fours and 2 sixes. எனக்கு அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெரி பிக் சர்ப்ரைஸ். யூஸ்வலா 50 அடிச்சனா 5-6 6 தான் அடிப்பான் அபிஷேக் சர்மா. இன்னைக்கு ஆனா வந்து 8 fours and 2 sixes. பட் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியா வந்து அந்த நம்பர் 4 and number 5 மறக்காத நீ அவன் 730 ஒரு 730 கன்சிக்யூட்டிவ் அடிச்சிருக்கான். யா அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வேற இதுக்கு முன்னாடி அடிச்சு வந்திருந்தான். யாரு இங்கிலாந்துக்கு முன்னாடி இந்த சீரிஸ்க்கு முன்னாடி it started against England and then continuing here. 7 consistent peak பாருங்க முகமது ரிஸ்வான், ரோஹித் சர்மா, அபிஷேக் சர்மா. So 7 consecutive 30s அதுல எவ்வளவு செஞ்சுரி எவ்வளவு 15 தெரியாது. பட் சம்திங் அமேசிங் அபிஷேக் சர்மா. இப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுக்கறதுனால இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல். See that thing that is also there. Don't forget சுப்மன் கில் ஒரு நாள் தான் அடிச்சானே. இந்த சீரிஸ் முழுக்க பார்த்தா நாலு ரொம்ப டெட்லியா லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து கில் ஐ திங்க் அந்த லாஸ்ட் 2 கேம்ஸ் அந்த 47 and 29 கில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணா. பட் நீங்க சொன்ன மாதிரி இட் ஹஸ் பீன் தி அபிஷேக் ஷோ. ஐ மீன் there's nothing to even argue or debate about it. Abhishek Sharma 3 consecutive 50s வேற. பட் என்ன பாசிட்டிவ் டு டேக் அவே ஃபார் இந்தியானா பேட்டிங் ஆர்டரை டிங்கர் பண்ணாம அவங்க சொன்னபடி நம்பர் 4 திலக் வர்மா, நம்பர் 5 சஞ்சு சாம்சன், அட்லீஸ்ட் a fair run for Sanju at number 5. And today ரொம்ப crucial இருந்தது 66 of 42 on the partnership, which was very vital for India getting there. ஏன்னா again சூரியகுமார் யாதவ் what is happening to him சீகா? என்ன பண்றது, எல்லா மேட்சும் ஃபெயிலியர் சீகா. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு புவர் ரன் கத்தி அடிச்சு அவுட் இன்னைக்கு. பட் ஆனா கமிங் பேக் டு சஞ்சு, எந்த மாதிரி சஞ்சு பிடிச்சி அவன் வீல் அடிக்கச்சே பிரில்லியன்ட் அடிக்கிறான் டெபியூஸ். அவன் பார்த்தா 2 நிமிஷம் அந்த ஹஸ்ரங்காவா இருக்கட்டும் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கச்சே செம்மையா அடிக்கிறான். அண்ட் ஜஸ்ட் ஷார்ட்டா பார்த்தா சூப்பர் பிக்கப் பண்ணி 6 அடிச்சான். இன்னைக்கு அவன் பார்த்தா 3 6. சோ சஞ்சு இன்னைக்கு அந்த டிபிக்கலா ஐபிஎல் ஆடுவோம் அந்த மாதிரி நாக் இன்னைக்கு ஆடினாங்க, which is a good thing to see. And Sanju getting those runs was a fantastic thing for him. And இன்னொன்னு என்னன்னா திலக் வர்மா கன்சிஸ்டன்டா ஆடுறான். திலக் வர்மா பார்த்தா ரொம்ப கன்சிஸ்டன்டா ஆடுறான். திலக் வர்மா 2 கட் பார்ட்னர்ஷிப், இவனோட ஒரு பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் இவன் அக்செப்ட் பண்ண ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். And திலக் வர்மா some shots he plays is amazing and some pickup shots. And the lap shot அடிச்சா அவன் கடைசியில ஒரு 4 சைன போச்சு. I think that boy has also got talent. So it's very very crucial. And one day on the batting order நீ கை வைக்கலப்பா. கட்சியில it's proven that Sanju Samson 5 இல்ல T20 க்கு ஓகே அப்படி நீ ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீ. Yeah, which is a good positive sign. ஏன்னா you don't want to see Sanju Samson not batting, walking in 19th over, 20th over. இன்னைக்கு அந்த ஐடியல் சினாரியோ they didn't tinker with it. But bowlingல கொஞ்சம் டிங்கர் பண்ணியிருந்தாங்க. Arshdeep coming back into the side. அப்போ ஒரு மேட்ச் ஆடிந்தாரு. இதுக்கப்புறம் திருப்பியும் இந்தியாஸ் லாஸ்ட் இயர் பெஸ்ட் T20 bowler, T20 cricketer of the year. அது வேற ICC T20 cricketer of the year chica. Let's not forget that also. Arshdeep getting a chance. First 2 overs adi vaangnalo, next 2 overs, the last 2 overs was very crucial, shutting Sri Lanka down, making sure India can at least push it to the super over. But Harshit Rana got really whacked. And the spin twins yet again, Varun Chakravarti and Kuldeep Yadav, the difference makers இவங்க தான். ஆனா இந்த bowling வரதுக்கு முன்னாடி இந்த பத்தும் நிசாங்கான ஒரு அடி அடிச்சான் இந்தியா வியூஸ். மொத்தினா இந்தியன் bowling போட்டு குஷால் பெரரா சரி, பத்தும் நிசாங்கா சரி, ஓவர் நம்பர் 1ல இருந்து 6 sixes மச்சான். அவன் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கான், ஜஸ்ட் ஷார்ட் போட்டா பட்டக்கா மிடிக்கு மேல ஸ்கொயர்ல மிடிக்கல, இன்னும் கொஞ்சம் குட்லிங்க டக்குன்னு ஒரு டங்கு ஸ்ட்ரெயிட்ல 3 6 அது மிடிக்கு வைட் லாங் 6 அடிக்கிறான். லாங் அப் 6 அடிக்கிறான். அது இந்த பத்தும் நிசாங்கா நாக் வந்து frankly speaking today Sri Lanka deserved to win even though India won. Say frankly, for the knock of the kind of knock that Nissanka played and Kushal Perera played, honestly speaking, Sri Lanka win பண்ணிடணும். Okay, I think the Indians pull back thanks to Varun Chakravarti is bowling on the 12th and 13th over பாரு ஒரு 4 ரன் இருக்கும், ஒன்னு கிட்ட 13th over ஒரு 2 ரன் ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் 16th over 16 and 17 அங்க திருப்பி குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் எடுப்பான். அந்த 4 ஓவர் தான் இந்தியா வின் பண்ணிச்சு. So frankly, honestly speaking, the Sri Lankans today exposed a little bit of Indian bowling. என்ன expose பண்ணாங்க? அக்ஷர் பட்டேல் வந்து
டர்ன்லாம் பண்ணலாம் போட்டு கேட்டி கொடுத்துறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 ஹர்ஷித் ராணா ரொம்ப பிலிம் காமிக்கிறான். பிலிமை போட்டு அவன் படம் காமிச்சாங்க போட்டு. ஹர்ஷித் ராணா இந்த பிலிம் காமிச்சு பிரயோஜனம் கிடையாது ராஜா, வந்து போலிங் போடணும். இந்த ஆனா அந்த பிலிம் அந்த ஐபிஎல் பண்ண அந்த பிலிம் அவன் செம பிலிம் கிரிக்கெட்டர். அவன் பிலிம் எல்லாம் காமிச்சா சில கிரிக்கெட்டர்ஸ்க்கு அது தேவையில்ல சீக்கா. உங்களுக்கு அந்த என்ன தேவையாது, என்ன தேவை? சில பேருக்கு வந்து அந்த உள்ள தேவையா பிலிம், நான் பிலிம்னு சொல்றேன், நீங்க பிலிம்னு சொல்ல மாட்டேன். பட் சம் கிரிக்கெட்டர்ஸ் நீட் தட் உள்ள அந்த ஜோஷ் இருந்தாதான் அவங்க அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே சீக்கா. ஏன் சீக்கா? பார்த்தேன் இங்க ஜோஷ் பார்த்தல நீங்க. ஜோஷ் எங்க போச்சு பா? ஜோஷ் he got hit today but his attitude Chika, having said he's got a good attitude Chika. He's a high, he'll come hard. இது film attitude, இது good attitude சொல்ல மாட்டேன். இது film attitude. இது good attitude வேற, good attitude வேற, film attitude. இது film attitude. ஆனா உன இது பண்றது அது பால் விட்டு கோல் விட்டு டைவ் அடிக்கணும். இதுக்கு கோல் விட்டு டைவ் அடிக்க வேண்டியது, கோல் விட்டு டைவ் அடிக்க வேண்டியது. விட்டது கோல், அதுக்கப்புறம் டைவ். ஐயோ, உங்களோட ஆர்கியூவும் பண்ண முடியாது இதுல. ஐ திங்க் see கரெக்ட், நீங்க சொல்றது ரைட். மேபி இஸ் அக்ரெஷன் சம்டைம்ஸ் இட் borderlines. அந்த அக்ரெஷன் வேற. சின்ன வயசுல பிலிம் காமிக்கவே கூடாது. அதனால வச்சா ஆண்டவன் தலை வேலைய போடுறான் அடின்னு விட்டான்னு. பிராக்டிஸ் ஸ்பீக்கிங் ஹர்ஷிப் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டு அடிச்சாங்க கடைசியில். ஆக்சுவலா கடைசியில இந்த அதனால ஹர்ஷிப் வந்து அந்த என்ன சொல்ற அந்த கேம் சேஞ்சர் மேட்ச் கொடுத்தாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 ஓவர் பாட்டில் பண்ணா நல்லா போட்டான் அந்த டெத் ஓவர்ஸ்ல. அண்ட் அப்கோர்ஸ் சூப்பர் ஓவர்ல செம போலிங் போட்டான் ஹர்ஷிப். 2 விக்கெட் எடுத்து போயிட்டான் ஒரே ஓவர்ல. அவன் சூப்பர் ஓவர் வந்து ஹர்ஷிப் செமையா போலிங் போட்டுறான். அவன் பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், அங்க இருக்கட்டும், அந்த மாதிரி. Yeah, I mean இதனாலதான் one of the reasons why he was the cricketer of the year last year in T20 cricket was இதனால்தான். So it is going to be very very difficult. But coming back to Sri Lanka's chase, Ani, you will have to give it to Sri Lanka. நீ எக்ஸ்பெக்ட் பண்ண Sri Lanka chase பண்ணுவாங்கன்னு? நான் எக்ஸ்பெக்ட் காலி நினைச்சேன். நான் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ண ஒரு 5 ஓவர்ஸ். சரி ஓவர்ரா, இந்தியா பேட்டிங் 200 அடிச்சிட்டாங்க. இப்ப அப்படி திருப்பி சடனா பார்த்தா 19 நிசாங்காவும் குஷால் பரேரா பொளந்துட்டாங்க. சோ அப்பவே யோசிச்சேன், சரி பாத்தியா அவன இவன மாதிரி ஆடுறான்டா அவன். அவங்க கோச் மாதிரி ஆடிட்டு இருக்கான்டா அவன். ஜெயசூர்யா ஆமா, சில ஜெயசூர்யா மாதிரி ஆடுறான். அவன் இப்ப டக் அப்படின்றான், ஒரு ஷார்ட் ஆஃப் சொல்லும் போது அப்படின்றான், கட்டிடுறான், அப்படின்றான். அவன் எவ்வளவு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சான் அன்னைக்கு. He was just playing like Sanjay Jayasuriya today, and actually he was playing brilliantly. Varun Chakravarti bowled a brilliant earlier and got him out stumped. அதுதான் crucial over அணி. அந்த wicket was very crucial. That was the 13th over. Is it a warning sign for India going into the final that இந்த மாதிரி எங்கயாவது ஒரு கேஸ்ல ஸ்லிப் அப் பண்ணனா? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் லாஸ்ட் 2 matches India's fielding hasn't been the best. And coming into a final, if you're not going to be the best, all it takes is 1 or 2 people. இதுதான் அன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஜிகா. யாருக்காவது ஒருத்தருக்கு மாட்டிடுச்சுன்னா the game can be completely different. T20 cricketல அதுதான் அந்த essence of T20 cricket is that any team can beat any team on any given day. Because T20 cricketல 1 or 2 people can make the difference. இன்னைக்கு பார்த்தோம் பத்தும் நிசாங்கா, குஷால் பரேரா single-handedly almost winning the match. So India should be wary about this going into the final ன்னு எனக்கு தோணுது, especially against Pakistan. இது ஒரு செம வார்னிங் இந்தியாவுக்கு. இது ஒரு மாதிரி வார்னிங் பெல். டே ஜாகிரதையா இருங்க, விட்டீங்கன்னா கோட்டை விட்டுருக்கு அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த வார்னிங் பெல். இது first final in 40 years of Asia Cup. First final 41 years. India and Pakistan இதுக்கு முன்னாடி ஃபைனல்ல வந்ததே இல்ல. பிராட்காஸ்டர் ஹாப்பி, டோர்னமெண்ட் ஆர்கனைசர்ஸ் ஹாப்பி. எல்லாரும் இதுதான் எதிர்பார்த்திருந்தாங்க. யாப்பா எங்கேயாவது இந்தியா பாகிஸ்தான் 3 தடவை ஆடுவாங்களா, இந்தியா பாகிஸ்தான் 3 தடவை ஆடுவாங்களான்னு. 3 தடவை ஆட போறாங்க இந்தியா பாகிஸ்தான். பட் எனிவே ஏசியா கப் எப்ப ஆரம்பிச்சது? 1984ல ஆரம்பிச்சது ஷார்ஜால ஏசியா கப் பண்றது. என்ன அப்போதான் இந்தியா வின் பண்ணாங்க பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் ஏசியா கப். I'm talking about 1984. So in the 41st year. அப்பலாம் so அதுதான் 41st year. இப்பதான் அந்த ஏசியா கப் அது. So ஏசியா 41 years கழிச்சு ஃபைனல்ஸ் ஆடுறாங்க ஏசியன். அது கூட ஏசியா கப்ல ஆமா ஆஃப்டர் 41 years ஃபைனல் இயர்ஸ். ஆமாடா கரெக்ட்டா? இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் எதுக்கு 1984 if I'm right. 1984 இந்தியா 1984 கூட இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. இந்தியா ஸ்ரீலங்கா தான். Sorry dear viewers. 1984 நான் இந்தியா பாகிஸ்தான் 1984 இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல். 84 இந்த ஏசியா கப்பே ஆரம்பிச்சது.
2023 obviously Siraj getting that 6 for. Over the years Asia Cup has changed according to the World Cup. இப்போ வந்து ஒரு T20 World Cup இருந்தனா coming that year it becomes a T20 tournament. Last time it was an ODI tournament if you remember. ஸ்ரீலங்கால தான் ஆடினாங்க. Now coming back this game, so overall பார்த்தனா it's a very happy game for India also, but a superb game for Sri Lanka. But ஆனா அது ஒண்ணு கரெக்ட், அவன் ஸ்ரீலங்கன். ஆனா ஒண்ணு மச்சான், இந்த குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஷோ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2 ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் முடிச்சு குடிச்சிட்டாங்க போடு. போட்டாங்க என்ன அப்படி மேஜிக்கா போட்டாங்க 2 பேரும். இனால் ஃபேனஸ் சூப்பரா போட்டாங்க 2 பேரும். ஒன் குட் திங் என்னன்னா சூரியகுமார் யாதவோட கேப்டன்சில வந்து பயங்கரமா இந்தியா பண்ணிருக்காங்க. பட் சூர்யாஸ் பர்ஃபார்மன்ஸ் as a பேட்டர், இது வந்து டெஃபினட்டா ஆஃப்டர் தி சீரீஸ் India should really have a look, Chika, because Surya's batting இவ்ளோ ஒரு ஸ்லிப். எனக்கு தெரியல Chika, is captaincy affecting his batting? Because the stats hit you in your face. Before captaincy he was averaging 43, Chika, before taking up captaincy. After taking up captaincy, இதுதான் last 11 matches in 2025 he's averaging 12.37, and India on the last 11 matches I think have won 10 if I'm not mistaken. So their record is impeccable. But Surya the batter, India is missing Surya the batter. 100%. Two things. India Surya the batter பண்ணும், but in many batting order ஒண்ணுமே மாத்த. I think the game is set. But coming back to this today's game, but I think இது ஒரு மாதிரி இந்தியாவுக்கு ஒரு மாதிரி ஒரு இந்த சைன் தான், ஒரு வார்னிங் சைன்ஸ் வரும். இன்னும் சொல்ல வேக்கப் கால். இது செம்ம வேக்கப் கால். இன்னைக்கு இந்தியா ஒரு செம்ம வேக்கப் கால். லைட்டா எடுத்துக்காதீங்க. என்னைக்குமா நீ சொல்லிட்டு இருப்பான் சீக்கா இட் டேக்ஸ் ஒன்லி 1 மேட்ச். இன்னைக்கு அந்த ராமாயணம் கொடுப்பேன் எனக்கு. ராமாயணத்தை இன்னைக்கு கொஞ்சம் பாதி நம்புறேன். ஏன்னா ஆக்சுவலா பார்த்தா ஸ்ரீலங்கா கேம் டு லூஸ் பண்ணிட்டாங்க. கையில இருந்த மேட்ச் விட்டாங்க ஸ்ரீலங்கா. frankly speaking, at one stage அவன் கையில இருந்தது மேட்ச். 100 came up to 1.8.6 தான் ஆஸ்கிங் ரேட். அதுல விட்டாங்க. In all fairness, 200 is a big total, but செமையா பண்ணாங்க மச்சான் ஸ்ரீலங்கா. ஜோஸ் பாருங்க, ஒரு டெட் ரப்பர்ல சூப்பர் ஓவர்ல மேட்ச் போயிருக்கு. அது கடைசி மேட்ச்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது. ஸ்ரீலங்கா லாஸ்ட் 4 சூப்பர் ஓவர் வந்து அவுட் ஆஃப் 6. வாவ் ப்ரொடியூசர், எங்க இது பிடிச்சீங்க? 4 சூப்பர் ஓவர்ஸ் தோத்துருக்காங்க லாஸ்ட் 6ல. எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் Chika. ஏன்னா இந்தியா ஹேவ் ஆல்சோ அனௌன்ஸ்ட் த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் ஒரு டெஸ்ட் ஸ்குவாட். Surprise, Karun Nair has been dropped, and even in the bowling, Akshar Patel has made a comeback. The one person everybody feels for is Abhimanyu Easwaran. இவ்வளோ நாளா ஸ்குவாட்ல இருந்த Abhimanyu Easwaran இப்போ ஸ்குவாட்ல இருந்தே கூட தூக்கிட்டாங்க. Devdutt Padikkal has come back, and Rishabh Pant not being fit, அதனால வந்து Jadeja has been named vice captain. So Dhruv Jurel and Jagdishan, இவங்க 2 பேரும் they'll be fighting for that spot in that test match. But Chika, first your thoughts on that squad. A little heartfelt for Abhimanyu Easwaran. பாவன் அபிமன்யு அப்பா ஏதோ ஸ்டேட்மெண்ட் விட்டார் போல இருக்கு. அதனால தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல. Ajit Agarkar கேட்டிருந்தாங்க. But Ajit Agarkar gave a valid explanation, Chika. He said tour mode we needed the third opener because when you travel you take 16-17. இந்தியால இருக்கிறதுனால இப்போதைக்கு KL Rahul and Jaiswal இருக்கிற ஃபார்ம்ல we don't need a third opener, we need another spinner. அதனால தான் அக்ஷர் பட்டேல் உள்ள இந்த ஸ்குவாட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். No, that's a fair point. I think fair. I agree with that point. See, even though Karun Nair புலம்பிருக்கான் இன்னைக்கு போயிட்டு, நான் கடைசி மேட்ச் 50 அடிச்சா என்ன தூக்கிட்டாங்க, நான் நல்லா தான். Karun Nair did not do very well in England. In all fairness, nothing wrong in dropping him. But I'm very surprised that even he is still in the team. அவன் பேர் என்ன, அந்த நிதிஷ்குமார் ரெட்டி, அவன் ஆல்ரவுண்டர் ஆட போறான். என்ன ஆட போறான்னு தெரியல. Because he got the 100 in Australia, probably sticking on there. Otherwise, I think there's no surprises at all. In all fairness, there's nothing great about it. Devdutt Padikkal எங்கன்னு ஓடி வந்தான் உள்ளன்னு தெரியல. எப்படி வந்தான்னு Devdutt Padikkal யார் பதில் வந்தான்? Karun Nair பதிலா Devdutt Padikkal தான். And in fact, there's a high chance that Devdutt Padikkal might end up playing. I think it'll be between him and Akshar Patel, or I'm not too sure. I mean, playing 11 அப்புறம் இது யோசிக்கலாம். But Devdutt Padikkal இப்போ ரீசெண்டா வேற ஆஸ்திரேலியா A சீரீஸ்ல வேற he's been scoring runs, Chika. One good thing ஆஸ்திரேலியா சீரீஸ் அடிச்சது பாத்தியா இன்னைக்கு யாரு? நம்ம கேஎல் ரோல்ஸ்-ராய்ஸ் பிளாஸ்டிக் ரோல்ஸ்-ராய்ஸ் எவ்வளவு பாரு, 175 not out. Yeah, 176 not out. Him and Sai Sudarshan. Good to see Sai Sudarshan getting 100, and good to see these test cricketers play these A matches, Chika. இது last show நான் உங்ககிட்ட கேட்டேன், should India enforce it also for
the likes of Rohit Sharma and Virat Kohli to play these A matches. Yana, they haven't played a lot of cricket, but at least the test cricketers who are going to play the test series, even bowling, Siraj has played this match. Siraj has actually played this match. Hey, match practice அணி மறக்காத match practice very important அணி. அதனால இந்த மேட்ச் ஆடிக்க மாட்டான் ரோஹித் சர்மாலாம். இது டெஸ்ட் மேட்ச்க்கு நீ ஸ்கோர் கார்டு காமி. But they are also playing one day la. Shreyas Iyer is leading the ODI. அதான் ரோல்ஸ் ராய்ஸ் பார் அங்க பாரு கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் பார் மச்சான் 176 200 நம்ம ராஜா குட்டி பாரு வேற மாதிரி வேற லெவல் ஆடிட்டு இருக்கான் கிரிக்கெட் அவன். கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் அவன் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் அவன் தான் மச்சான் வேற லெவல் அவன் ஆக்சுவலா. Yeah. But coming to that Indian squad on the bowling side of things, 4 spinners again. Kuldeep Yadav definitely in the squad. Akshar Patel definitely in the squad. Washington Sundar last series proved to be a proper all-rounder. And of course, Jadeja, vice captain. So there are 4 spinners in the squad, Chika. How India are going to manage this? 3 fast bowlers, Bumrah, Siraj and Prasidh Krishna. அந்த 3 பேர்ல வந்து 2 பேர் தான் ஆடுவாங்க. Maybe Siraj and Bumrah. Don't expect Bumrah to be rested. You expect Bumrah to play all the matches in the 2 test match. ஆமா 2 டெஸ்ட் மேட்ச் தான் 2 ஆடிடுவான். இங்க I don't think he'll rest now. இது 2 டெஸ்ட் மேட்ச் ஆடிடுவான். But there is 8 matches in Australia after that, Chika. So அது வந்து the 3 ODIs and 5 T20 matches. So அதனால I don't think that is a different issue altogether. Let's go play tournament by tournament. இப்போ என்ன 2 டெஸ்ட் இது ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு போட்டலாம் சைடு போட்டு மோதுவாங்க. இது ஒன்றரை சைடு இது வெஸ்ட் இண்டீஸ். அவங்களுக்கு பேட்டிங்கும் வராது bowling-ம் வராது. எல்லாம் ரெக்கார்ட் மேல ரெக்கார்ட் அடிச்சுட்டு பாங்க போட்டு அவ்வளவுதான். எனிவே சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபைனல் பத்தி டெஃபினட்டா நாளைக்கு பேசுவோம். இந்தியா பாகிஸ்தான் the grand final, the first time ever in 41 years. Guys, before you go, don't forget to check out DRA Homes. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.